எடிட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாட்டு எடிட் பண்ணுறீங்களோ அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதோட லினிக்ஸ் நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லோக்கல் பாய் சாங்கை எடுத்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே மினிமிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் நடுவில், அதுக்கு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 ரேஷியோ கேட்கும். அதில் 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் பிக்சர் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணுறேன், அதனால் பிளாக் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் ரைட் சைடில் இந்த கட் பண்ணுற ஆப்ஷனுக்கு பக்கத்தால் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிப் கிராபிக்ஸ் அது பேர். அப்படியே கீழே வாங்க, கெட் மோர்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. இது ஃபுல்லாக கீழே வாங்க, கீழே வந்துகிட்டே இருங்க. இப்போ கடைசியாக சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணோன்னா இன்ட்டு மார்க் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போ டிக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போ அது எவ்வளோ தூரம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ செகண்ட் வச்சுக்கோங்க. நான் 5 செகண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆடியோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ணுறீங்களோ அது ப்ளஸ் கொடுத்து உள்ளே எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் வச்சு பாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ட்ரிம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் ஸ்க்ரீனையும் டச் பண்ணி ட்ரிம் ரைட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனை டச் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் அந்த ஸ்டார் மார்க் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்குள்ளே போங்க. நான் நிறையா வச்சுருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது, நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் காட்டும். சூப்பர் ஸ்கிரிப்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் கலரும் வச்சுக்கலாம் தனித்தனியாக. நான் ஒயிட் கலராக தான் எடிட் பண்ணுறேன், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் நிறையா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இதை மினிமிக்ஸ் பண்ணிட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லினக்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு வார்த்தை வரணுமோ அதை மட்டும் தனியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு டேக்ஸ் 1ல் பேஸ்ட் பண்ணுறேன். எந்த வார்த்தை தேவையோ அதை மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஃபாண்ட் இருக்கும், அந்த ஃபாண்ட் கொடுங்க. மாரி இருக்கும், அதுக்குள்ளே கொடுத்துட்டு என்கிட்ட நிறைய ஃபாண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபாண்ட்டும் போடலாம். நான் ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன், வெளியே வந்துடுறேன். இப்போ டேக்ஸ் 2க்கு போங்க. அதில் இன்னொரு வார்த்தையை பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கும் அதே மாதிரியா ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரைட் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து எது வரைக்கும் அந்த வார்த்தை வருதோ அதை மட்டும் எடுத்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் போய் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இதே மாதிரியா ஒரு வாட்டி பண்ணால் போதும், மறுபடியும் ஃபாண்ட் மாற்ற தேவையில்ல, அதே ஃபாண்டாக செட் ஆயிரும். இப்போ அந்த எல்லோ கலருக்கு அடுத்து ஒரு 4 செகண்ட் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அடுத்தது என்ன வார்த்தை வருதுன்னு பார்த்துட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த வார்த்தையை பார்த்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஒன்றில் கரெக்டாக உள்ள போய் அழிச்சிட்டு புதுசாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக மீதி வார்த்தையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ டெக்ஸ்ட் 2க்கு போய் அதை அடிச்சுட்டு மறுபடியும் இதேமாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே மறுபடியும் இதேமாதிரி அப்ளை பண்ணி பார்த்து கரெக்டாக எந்த இடத்துல அந்த வார்த்தை வருதோ கரெக்டாக அதோட கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையை கரெக்டாக பார்த்துட்டு மறுபடியும் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்த வார்த்தையை கரெக்டாக காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாரியே மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஒன்றில் மீதி வார்த்தையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே டெக்ஸ்ட் 2ல் அதை அழிச்சிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டிக் கொடுத்து வெளியே வந்துங்க. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ அடுத்த வார்த்தையை பார்த்துட்டு அதேமாரியே மறுபடியும் பண்ணுங்கள். அதேமாதிரியே காப்பி பண்ணி மறுபடியும் கைன்மாஸ்டருக்குள்ளே போய் அதேமாதிரியே பேஸ்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஒன்றில் கரெக்டாக அதை அழைச்சிட்டு மறுபடியும் இது போடுங்க. ஓகே அப்படி மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு டெக்ஸ்ட் 2க்கு போங்க. அடுத்த வார்த்தைக்கு அழைச்சிட்டு மறுபடியும் செகண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு டிக் கொடுத்து வெளியே வந்து ப்ளே பண்ணி பார்த்து இந்த வார்த்தை எதோட முடியுதோ கரெக்டாக அதோட ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்த்துட்டு ஒட்டுக்கா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக காப்பி பண்ணுறதுக்கு ஒட்டுக்கா காப்பி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் செலக்ட் பண்ணி அதேமாதிரியே போய் அழிச்சிட்டு அந்த வார்த்தைக்கு பதிலாக இது போடுங்க. மீதி வார்த்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, காப்பி பண்ணி எடுத்துடாதீங்க. கரெக்டாக கட் பண்ணி ஒரு வார்த்தை மட்டும் இருக்கிற மாதிரி. இன்னும் டெக்ஸ்ட் 2க்கு போய் அதை அழிச்சிட்டு மறுபடி பேஸ்ட் பண்ணுங்கள். இதுவும் அதேமாதிரி பண்ணுங்கள். ஓகே ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இதேமாதிரியே மறுபடியும் அதான் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மறுபடியும் எடுத்து அதே பேஸ்ட் பண்ணுங்கள். ஈஸியாக முடிஞ்சிடும். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மீதி கட் பண்ணி மறுபடியும் அதை எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்படி ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே அதேமாதிரி அடுத்த வாட்டியை கட் பண்ணாதான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள். கட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அப்படி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ அடுத்ததுக்கு மறுபடியும் குரோமுக்கு போங்க. அடுத்த வார்த்தையை பார்த்துட்டு மறுபடி கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்படி டெக்ஸ்ட் ஒன்றுக்கு போட்டு அழிச்சிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு போய் இதை அழிச்சிட்டு மறுபடியும் அதை போட்டுருங்க. பேஸ்ட் ஓகே டிக் கொடுத்துருங்க. கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து அடுத்த டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே
நெக்ஸ்ட் வார்த்தையும் அதே தான் வரும். நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். வேகமாக போகிற மாதிரி தெரியும். அது ஏன்னா அதோட எல்லோ கலர் வந்து சின்னதாக இருக்கும். அது கரெக்டாக பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. அது எத்தனை செகண்ட் ஓடுதோ கரெக்டாக அத்தனை செகண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே கலர் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இது மறுபடியும் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மீடியா போயிட்டு உங்கள்கிட்ட ஏதோ கலர் பிக்சர் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்குது. நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து அது ஃபுல்லாக இழுத்துக்கோங்க வீடியோ எண்டு வரைக்கும். மறுபடியும் அதை செலக்ட் பண்ணி கீழே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே மல்டிப்ளே அப்படின்னு இருக்கும், அதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த எழுத்து மட்டும் கலராக தெரியும். நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்தமாதிரி எடிட்டிங் வீடியோ ஒன்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.